செய்தி வெளியீடு எண் 322, நாள் 1/7/2026. செய்தி வெளியீடு: மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வே. க. ராஜீவ் அவர்கள் 2026 ஜூன் மாதத்தில் நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், சலவை, தோல் மற்றும் பிற தொழிற்சாலைகளில் தொடர் திடீர் கள ஆய்வுகளை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிபாளையம் பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட சாய, சலவை தொழிற்சாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பூஜ்ஜிய கழிவுநீர் அமைப்புகளை முறையாக இயக்காமல் கழிவுநீரை கால்வாய்கள் வழியாக காவிரி ஆற்றில் வெளியேற்றிய தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிடப்பட்டு விதிமீறிய 22 தொழிற்சாலைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதுடன் வாரியத்தின் அனுமதியின்றி இயங்கிய 5 சாய தொழிற்சாலைகள் இடித்து அகற்றப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் சாயம், சலவை, தோல் மற்றும் சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள், பெருந்துறை சிப்காட் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கசிவுநீர் சுத்திகரிப்பு திட்டப்பணிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பூஜ்ஜிய கழிவுநீர் அமைப்பின் மூலம் முழுமையாக சுத்திகரித்து மறுபயன்பாடு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டைக்குள் உள்ள நல்லா ஓடை வழியே செல்லும் கசிவு நீரினை சுத்திகரிப்பதற்காக நிறுவப்பட்டு வரும் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய ஆரம்ப கட்டுமான பணிகளை துரிதப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பொதுமக்கள் புகாரின் அடிப்படையில் உடனடியாக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தொழிற்சாலைகள் செயல்பாட்டில் இல்லாத நிலையில் இருந்த போதிலும் மீண்டும் இயங்கும் போது காற்று மாசு கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக இயக்கி வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தர அளவிற்குள் வெளியேற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியின்றி இயங்கிய 20 சாய தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. மூடப்பட்ட தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்ட குறைகளை முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் மீண்டும் இயக்கினால் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.